எத்தனை தடவை டைவர்ஸ் பண்ணுவீங்க? படத்தை போய் பாருங்கடா. ஒருத்தவனுக்குள்ள இருக்கிற அன்பு தாண்டா காதல். என்ன எல்லாம் டைவர்ஸ் வேகமாக பண்ணுறீங்க? கார் சன்சீனியர் சரியில்லைன்னா டூப்பு போட்டு எடுப்பான்ல, அவனை போய் கேளுங்க. படத்தில் ஒரிஜினலாக உள்ள இருக்காரு. யாரா சொன்னா படம் நல்லா இல்லைன்னு? குழந்துருவானு மியூசிக் அனிருத்து மிரட்டிட்டாரு. ஆனால் வந்து ஒரே பிஜிஎம் மட்டும்தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு சொட்டு ரத்தம் இருந்தாலும் அந்த மிரட்டி விட்டாங்க. வெயிட்டாக இருக்குது. எல்லாரும் படம் பாருங்கள். குடும்பத்தில் வந்து பாருங்கள். பசங்களாம் பார்க்குறதோட குடும்பம் பார்க்குறது தான் நல்ல படம். உடம்பு குறைச்சிருக்காரு. ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் நல்லா உடம்பு குறைஞ்சிருக்காரு. நல்லா இருக்கு. அடுத்த படத்தில் இன்னும் நல்லா தெரியும் உடம்பு குறைச்சது. பார்ப்போம். குட் பை டக்கில் வந்துச்சு. அஜித் ஃபோட்டோ போட்டு பத்மபூஷன் மட்டும் வந்துச்சு. டைட்டில் கால அஜித் குமார் தான். எப்பயுமே படத்துக்கு ஆசைப்படாததான் அஜித் குமார். படம் பயங்கரம். பிச்சிட்டாரு. என்ன விஷயம் படத்தில் ரொம்ப பிடிச்சது? லவ் மேட்ரு தான் ப்ரோ. இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் வந்து லவ் என்னடா அப்படின்னு நம்ம வந்து என்னென்னமோ நமக்கு சம்திங் தோணிகிட்டே இருக்குது. ஆனால் கடைசியில் வந்து நம்ம சொல்லுவோம் லவ்வர்ஸ் கிட்டலாம் வந்து உனக்காக என் உயிரே கொடுப்பேன், உனக்காக அதை கொடுப்பேன் அப்படின்னு. அதை தான் தலை வந்து இங்கே பண்ணியிருக்காரு. கதை அப்படி தான் பயங்கரமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸ்டோரி அடாப்ட் ஆகுதா அஜித்? நல்லா சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் நம்மளுக்கு தோணுது என்னடா ஸ்லோவாக இருக்குன்னு. ஆனால் அப்படி தான் கதையை கொண்டு போகணுன்னு டேரக்டர் வந்து காமிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரம். அதாவது அடுத்தது என்ன நடக்கும் கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு. ஃப்ரேம்ஸ்லாம் பிச்சுட்டா இருக்கும். ஃப்ரேம்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே தரமாக பண்ணிட்டாரு. அர்ஜுன்லாம் வரும்போதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பயங்கரமாக பூஸ்டாக இருக்குது. தெரிக்க அப்படி அந்த டைலாக்லாம் பயங்கரமாக இருக்குது. இதுலேயும் வருது பாருங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து லேக்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து தரமாக பண்ணிட்டாரு. அப்படிதான் கதையை வந்து கனெக்ட் பண்ணுறாரு. பயங்கரமாக பண்ணிட்டாரு. லேக்லாம் இருக்குது. பயங்கரம் ப்ரோ. மங்காத்தில் பார்த்துருப்பீங்களே, அதை அப்படியே இங்கே பார்க்கலாம். இங்கே அப்படியே வேறு மாதிரி வேறு லெவலில் பண்ணிட்டார். அதில் வந்து சேர முடியாது, இதில் சேரும் அவ்வளோதான். ஆனால் நம்ம த்ரிஷாவை கிளைமேக்ஸில் வந்து கொண்டுடுவாங்களோ அப்படின்னு நான் கதையை லீக் பண்ணல. பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். கண்டிப்பாக கதையை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் இருக்கார். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். சூப்பர் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. கேப்புக்கு அஜித் தலைனாலே 10 தாங்க. அவ்வளோதாங்க. மார்க்லாம் போட வேணாம்.